என் வீட்டின் முகப்புக்கு வந்துவிட்டேன். அங்கே வாசலுக்கருகில் ரோட்டு ஓரத்தில் ஒரு பிச்சைக்காரன் எப்போதும் இருப்பான். அவன் எங்களை கண்டதும் எழுந்து நின்றான். என்னை பார்த்து சிரித்தான். இவன் எப்படி என்னை அடையாளம் கண்டு கொண்டான்? எனக்கு ஒன்று புரிந்தது. இவன் மனிதன் அல்ல. பயத்துடனே அவனை பார்த்தேன். எங்கள் பக்கத்தில் வந்து நின்றான். அவ்வளவுதான். அவன் உடுத்தியிருந்த அல்லது போர்த்தியிருந்த அந்த உடை அவன் காலடியில் கலண்டு விழுந்தது. நான் அதிர்ச்சியடைந்தேன். அவனும் இவர்களைப் போலவே ஆகிவிட்டான். அவர்களுக்குள் ஏதோ பேசினார்கள். அது வேறு மொழியாய் இருந்தது. அவன் என் பக்கத்தில் வந்தான். என் கைகளை பிடித்து என் கைகளுக்குள் ஏதோ வைத்தான். நான் திறந்து பார்த்தேன். ஒரு 100 ரூபாய் நோட்டு, நிறைய சில்லறைகள். வைத்துக்கொள், நீ எடுத்துச் செல்லும் மாளிகையைப் போல ஒருவேளை இதுவும் உனக்கு உதவும். சிரித்தான். நான் வாயடைத்து நின்றேன். அவனே பேசினான். என்ன பார்க்கிறாய்? எல்லாம் நீ எனக்கு அவ்வப்போது கொடுத்ததுதான். நான் அவனை பிச்சைக்காரன் என்று நினைத்து பூமியில் வாழும்போது அவனுக்கு கொடுத்தவைகள் அவை. பசியாயிருந்தேன், எனக்கு ஆகாரம் கொடுத்தீர்கள் என்ற வேத வசனம் ஒரு கணம் மனதில் வந்தது. இப்படி தெரிந்திருந்தால் நிறைய செய்திருக்கலாம். அவனும் எங்களோடு வர ஆயத்தமானான். அவர்கள் வரிசையாய் நின்றார்கள். ஒருவன் கைகளை மேல் நோக்கி அசைத்தான். நாங்கள் நின்ற இடத்தில் பறக்கும் தட்டுப்போல் ஒரு வாகனம் வந்து இறங்கியது. அதன் அடிப்பாகம் கப்பல் போலவும் மேல் பாகம் பறக்கும் தட்டு போலவும் இருந்தது. ஆனால் உள்ளே யாரும் இல்லை. தானாகவே இயங்குகிறது. என்னை ஒரு தனி இருக்கையில் அமர வைத்தார்கள். எனக்கு முன்னே ஒரு கண்ணாடி திரை இருந்தது. அவர்கள் அனைவரும் எனக்கு முன்னும் பின்னும் அமர்ந்து கொண்டார்கள். அந்த வாகனம் முழுவதும் கண்ணாடியால் செய்யப்பட்டது போல இருந்தது. உள்ளே அனைவரும் அமர்ந்தவுடன் அது மெல்ல அதிர்ந்தது. அந்த வாகனத்திற்கு எது முன்பாகம் எது பின்பாகம் என்று தெரியவில்லை. வாகனம் மெதுவாக மேலே எழும்பியது. இப்போது என் வீட்டின் மேல் பக்கத்தை முழுவதுமாக நெருக்கமாக பார்த்தேன். ஆசையாசையாய் கட்டிய வீடு. இன்னும் கொஞ்சம் மேலே போனது அந்த வாகனம். என் வீடும் அந்த தெருவும் தெரிந்தது. இதோ நான் எங்கேயோ போகிறேன். மெதுவாக ஒரு நீள்வட்டம் அடித்தது எங்கள் வாகனம். இப்போது கொஞ்சம் உயரும்போது என் ஊர் தெரிந்தது. இன்னும் உயரம். ஆகாய விமானத்திலிருந்து கீழே பார்த்தால் தெரியுமே, அதுபோல் பூமி தெரிந்தது. ரோடுகள் நீள நீளமாக கோடுகளாய் கண்ணில் பட்டன. இதுவரை கீழேயே பார்த்து கொண்டிருந்தேன். இப்போது நான் எங்கே போக வேண்டும் என்று மேல் நோக்கி பார்த்தேன். தலைக்கு மேல் நீளமாக வெண்மையான கலரில் ரோடு போன்று பல பாதைகள் தெரிந்தன. அது எங்கேயோ நீளமாய் போய்க் கொண்டிருந்தன. என்னை சுற்றிலும் கருப்பாக இருள். இதற்குள் எங்கள் வாகனம் மிக உயரத்தில் வந்துவிட்டது. பூமி உருண்டை நன்றாக தெரிந்தது. அப்போது வித்தியாசமான ஒரு காட்சியை கண்டேன். பூமியின் மேற்பரப்பிலிருந்து புகை போன்ற ஒன்று கோடு போல பல இடங்களிலிருந்து மேல் நோக்கி வந்து கொண்டிருந்தது. அந்த புகை போன்றவைகளும் நேர்கோட்டில் மேல் நோக்கி சென்று கொண்டிருந்தன. நிறைய புகைக்கோடுகள் பூமி பந்தை சுற்றிலும் இருந்து வந்தன. நான் என் பக்கத்தில் முன்னால் இருந்தவனிடம் இது என்ன என்று கேட்டேன். அதற்குள் வேகமாக பல வாகனங்கள் எங்களை கடந்து கீழ்நோக்கி சென்று கொண்டிருப்பதையும் பார்த்தேன். எல்லாமே பல வடிவங்களில். சில வாகனங்களுக்கு கூர்மையான மூக்குகள் உள்ளன. சிலது நீள் சதுரமாக இருந்தன. சிலது வட்டமாக, அதாவது எங்கள் வாகனம் போல இருந்தன. இடையிடையே என் மனைவியின் ஞாபகம் வந்து கொண்டிருந்தது. இனி அவளை பார்க்க முடியுமா? பூமியில் வாழ்ந்த நாட்களில் அவள் எனக்கு செய்திருக்கும் பணிவிடைகளை நினைத்தேன். மொத்தத்தில் நான் எவ்வளவு தூரம் அவளிடம் உண்மையாக நடந்திருக்கிறேன் யோசித்தேன். நான் சரியில்லை என்றே தோன்றியது. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இறந்த பின்னும் இருக்கிறது என்ற அறிவு அப்போது சுத்தமாக இல்லாததை நினைத்து கவலைப்பட்டேன். என்ன கேட்டாய்? என் முன்பக்கத்தில் இருப்பவன் என்னை பார்த்து கேட்டான். சட்டென்று நினைவுக்கு வரவில்லை. என்ன கேட்டேன்? அது என்ன, புகை போன்ற ஒன்று பூமியிலிருந்து வருகிறதே, அதுவா? அது மனிதர்களின் விண்ணப்பங்கள், வேண்டுதல்கள். விண்ணப்பங்களா? ஆம். எல்லா விண்ணப்பங்களும் கேட்கப்படுமா? நிச்சயமாக. பதிலும் உடனுக்குடன் செய்யப்படும். எல்லாமே சட்டத்திட்டத்திற்கு உட்பட்டு. அது என்ன சட்டத்திட்டம்? புரியவில்லை. புரியவில்லை என்றால் விட்டுவிடு. இனி புரிந்து என்ன செய்யப் போகிறாய்?
நான் நினைத்தேன். நான் விண்ணப்பம் செய்திருக்கிறேனா? அதிகமாக இல்லையென்றே கூற வேண்டும். நான் பூமியில் பணக்காரன். ஆகவே அநேகமாக பணத்தாலேயே எல்லாவற்றையும் சரிக்கட்டி விடுவேன். ஆனால் என் மனைவி ஜெபிப்பதை பலமுறை பார்த்திருக்கிறேன். அதுவும் அதிகாலையில். ஒருவேளை என் வசதிக்கு காரணம் அவள் ஜெபம்தானோ? தெரியவில்லை. சரி, இவர்களிடம் கடவுளைப் பற்றி கேட்கலாமே என்று நினைத்தேன். அறிவுபூர்வமாக இருக்கட்டுமே என்று நினைத்து, நீங்கள் பிதாவை பார்த்திருக்கிறீர்களா என்றேன். சட்டென்று அந்த 5 பேரும் என்னை பார்த்தார்கள்.